ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் சம்பளம் அட்வான்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்ததுனால அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, அதுக்கப்புறம் தம்பிக்கு ஃபீஸ் கட்டணுங்கிறதுனால சரி ஒரு மாதம் ஒர்க் பண்ணிட்டோம். சரி ஒரு மாதத்து சம்பளத்தை நம்ம அடுத்த மாதம் சம்பளத்தை அட்வான்ஸாக கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆனால் மேனேஜர் சொல்லிட்டாரு, இங்கெல்லாம் நாங்கள் யாரும் அட்வான்ஸ் எல்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டோமா, நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான சேலரிங்கன்னு 5ஆந்தேதி கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. மிஞ்சி ஓரளவு ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகும், அவ்வளோதானே தவிர கரெக்டாக நாங்கள் சேலரிலாம் போட்டுருவோம். நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி அட்வான்ஸ் வாங்கி நம்ம தம்பிக்கு ஃபீஸ் கட்டிக்கலாம், அம்மா ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு. அப்புறம் அவங்க அப்படி இது பண்ணோன்னே என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அதுக்கு அடுத்த நாள் நான் அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்திக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன். ஏன்னா இவங்களை மட்டும் நம்ம கேட்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வச்சுருந்தோன்னா அவள் சொன்னால் இது மாதிரி நான் ஒருத்தவங்ககிட்ட வேணால் வட்டிக்கு தாண்டி பணம் வாங்க முடியும், யாரும் சும்மாலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, 10 நாள் 1 மாதம் ஆனாலும் அதுக்கு வட்டி எடுத்துகிட்டு தான் கொடுப்பாங்க. நான் வேணால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஆனால் 2 பைசா வட்டி தான், கம்மி தான். நீ வேறு எங்கேயாச்சும் வாங்கினா 4 பைசா 5 பைசா வரும், இது 2 பைசா தான் உனக்கு, அது உனக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு நீ சேலரி வாங்கி இது பண்ணிக்கிறதுக்கு பதிலாக இதை வாங்கி நீ ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னோன்னே நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, ஏம்மா வட்டிக்கெல்லாம் பணம் வாங்கிலாம் இல்லை, இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் போகலன்னா என்ன, நான் அடுத்த மாதம் போய்க்கிறேன் அப்படின்னோடனே இல்லைம்மா இப்போ 2 மாதம் ஆகுது உங்களை காமிச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு மாதத்துல அழைச்சிட்டு அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, இது மாதிரி அம்மா சொன்னாங்க, இது மாதிரியெல்லாம் வட்டிக்கெல்லாம் வாங்க வேண்டாமா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, இல்லை வட்டிக்கு வாங்குறது இல்லைம்மா, நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ஆகணும் இந்த மாதம், ஏன்னா 2 மாதம் ஆகுது உங்களை அழைச்சிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லிகிட்டு இருந்தோன்னே அதுக்கப்புறம் ஒரு மறுநாளே என் ஃப்ரெண்டு பணம் வாங்கி கொடுத்தா. வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நானும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம எதுவும் இது பண்ண முடியாது, இந்த ஒரு விஷயத்த நம்ம எதையாக இருந்தாலும் இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் பணம் வாங்கி கொடுத்தோடனே தம்பிக்கு போய் ஃபீஸ் கட்டிட்டு 15,000 கடன் வாங்கினேன். ஃபீஸ் கட்டிட்டு அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் ஓரளவு பரவாயில்ல, செக்கப்லாம் போனதுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்ததுக்கு. அடுத்த ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட்டு மட்டும் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னு மாத்திரை மட்டும் அதுக்கு வாங்கிட்டு போங்க. நாங்கள் சரின்னு அம்மா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அம்மா முடியாமல் இருந்தாலும் எனக்காக வீட்டில் சமைக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவன் தம்பி ஓரளவு நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்ததுனால அவனுக்கு காலேஜ் பாதி ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் ஒரு காலேஜ் கிடச்சிச்சு. வருஷத்துக்கு ஒரு 15,000 கட்டுற மாதிரி தான் கிடச்சிச்சு. அதில் நம்ம பாதி பாதி கட்டணும், 7,500 கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுனால வேறு வழி இல்லாதனால நான் தான் நினச்சேன், சரி நம்மளுக்கு இதுக்கப்புறம் இது பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது, சரியான ஒரு இதில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் 2-3 நாளைக்கு அப்புறம் சரின்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னே அந்த மேனேஜர் என்கிட்ட கேட்டார். ஏன்னா அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், 15,000 சம்பளத்தில் 10 கொடுப்போம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது. ஆனால் இங்கே ஓனர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, யாருக்கும் அட்வான்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு வாரம் வேலைக்கு வருவாங்க, சில பேர் வேலையிலேருந்து நின்றுவாங்க, நம்ம அவங்கள போயிட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது, பணமும் திரும்பி வராது அப்படிங்கிறதுனால 2-3 தடவை அந்த மாதிரி நடந்ததுனால அவங்க பயந்துக்கிட்டு பணம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால தான் நான் அவர் இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் நானும் ரொம்ப இது பண்ணலை. சரி எது நம்மளுக்கு கொடுக்கலன்னு சொல்கிறப்ப நம்ம அதை திரும்ப திரும்ப போய் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்க முடியாது. அப்புறம் கூப்பிட்டு மேனேஜர் பேசினார், நீ தப்பாக நினச்சிக்காதம்மா, எனக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு எண்ணம் இருந்தது தான். ஆனால் ஓனர் 2-3 தடவை நான் இது மாதிரி நடந்ததுனால அவர் இது பண்ணாருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, சரி வேறு வழி இல்லை, நமக்கு எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுனால நம்ம சில விஷயங்களை இது பண்ணி தான், கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறனால நம்ம இது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறனால நான் இது பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார். அது ஒன்றும் பரவாயில்ல சார், நான் வேறு இடத்துல வாங்கி ஃபீஸ்லாம் கட்டிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அதை பற்றி எதுவும் யோசிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் சரியான
ஒரு இதில் வந்து எது நடக்குதோ அது நடக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அடுத்த ஒரு 4, 5 நாளைக்கு அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 2000 கூட கொடுக்குறது, பேக்கிங் அதெல்லாம் வந்து நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தீங்கன்னா 2000 வந்து மந்த்லி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேங்கிற மாதிரி மேனேஜர் வந்து கூப்பிட்டு சொன்னார். யாரெல்லாம் வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்களாம் நேமை கொடுத்துருங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்.